உதயமாச்சு. பகுதேசத்திலிருந்து ராஜாக்கள்லாம் ராமனுக்கு பட்டு பீதாம்பரம், சொர்ணாபரணம், மகர குண்டலம், ரத்ன கிரீட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காள். பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டாதிகள்லாம் காத்துட்டு இருக்காள். அரவண கதவு திறக்கல. சுமந்திரர் அந்தப்புறம் வரையிலும் போகலாம், அவரை அனுப்பிச்சு போய் பார்க்க சொன்னாள். ஒரு திரை போட்டிருக்கு, அதுக்கு வெளியில இருந்து சுமந்திரர் இந்திரன தேவர்கள் எழுப்புவது போல எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காள் ராமாபிஷேகத்துக்குன்னு சொன்னாள். ராஜா கண்ணுங்க நீரமா உள்ள அழுதுட்டு இருக்கார். அது சுமந்திரனுக்கு தெரியாது. அப்ப கைகை ஒரு பொய் சொன்னாலாம். என்ன சொன்னாள்? ராத்திரி எல்லாம் ராம பட்டாபிஷேகத்தை பத்தி பேசி சந்தோஷம் தாங்காம தூங்காம இருந்துட்டார். இப்ப வெளிகாலம் வந்து நித்ராயா வசமேயுவான்னு இப்ப தூங்குறார் ராஜா. சீக்கிரமா ராமனை அழைச்சு வர சொன்னாள். பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு வர சொன்னாள்னு ஒரு பொய் சொன்னாள். சுமந்திரன் குதிச்சுன்னு ஓடி போய் தேர கொண்டு போய் ராமனுடைய அரமனையில போய் 7வது மெத்த மேல ஸ்நானம் பண்ணி பட்டு கட்டிண்டு சுவாமி ஆனந்தமா இருக்காள். அப்பா கூப்பிட்டு வர சொன்னாள் பட்டாபிஷேகத்துக்குன்னு சொல்லிவிட்டாள். சீதையோட அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த பிரபு மெத்த மேல இருந்து கீழே இறங்கி தேருக்கு ஆற வந்தாளா. சீதை கூட வந்து சுவாமியை வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு, இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆகி நீங்க ஊர்வலமா வருவேன், பட்டாபிஷேகம் உங்களுக்கு ஆகும், உலகங்கள்லாம் சந்தோஷப்பட போறது, எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போறதுன்னு ஆளா சீதை. என்ன நீங்க உடனே சோமயாகம் பண்ணுவேன், அப்ப தீட்சையே அடைவேன். நான் அப்ப பக்கத்துல தீட்சா பத்னின்னு வந்து உட்காருவேன். தலையில மஞ்ச முண்டாசம், இடுப்புல மஞ்சப்பட்டும், கையில அத்திக்கலையும், கண்ணுல மையும், உடம்பெல்லாம் மண்ணையும், கையில மான்கொம்பும், மேல முழு மாந்தோலும் போட்டுள்ள அப்படி தீட்சா நியமத்தை அடைவேன். அது வேறு ஜென்மான்னு சொல்லியிருக்கு தீட்சை அடைஞ்சால். அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியை நான் பார்த்துட்டு பக்கத்துல நானும் தீட்சா பத்னியாய், எனக்கு அது வேறு ஜென்மா. அப்படி வேறு ஜென்மாவே இதே ஒரே ஜென்மாவில நான் அடைய போறேனே. தீட்சிதம் ரதசம்பன்னம் வராஜினதரம் சுசிம் புரங்கசிங்கபாணிஞ்ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம். என்ன கிடைக்க போறது இது சொல்லிவிட்டு 4 திக்கிலையும் தேவதைகள்லாம் உங்களை ரட்சிக்கணும்னு தேவி பிரார்த்திச்சு விட்டு மேல மெத்த மேல பரவிட்டு போயிட்டாள். சுவாமியை தேர்ல சுமந்திர அழிச்சுன்னு போறாள். அயோத்தியில் உள்ள பெண்கள் எல்லாம் ராமனுடன் சமானமான வயது உள்ளவர்கள், 25 வயது உள்ள பெண்கள், திவ்ய ரூபவதிகள், ஆயிரக்கணக்கான உப்ரிகை வச்சு கட்டின பட்டணம். உப்ரிகைகள்ல இருந்து திவ்ய வஸ்திரங்கள், திவ்யாபரணங்களை எல்லாம் தரிச்சுண்டு சந்தோஷமாய் மல்லிகை, மாலதி, பத்மம் முதலிய புஷ்பங்களை பன்னீர்ல தோச்சு சுவாமியினுடைய சரீரத்துல மெத்த மேல இருந்து எறிகிறாளா. கீரியமான சுபுஷ்பௌகை, உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் வாரி சுவாமி மேலே கொற்றாளா. கொட்டி விட்டு ராமான்னு கூப்பிட்டாளாம். அத்தனை பெண்களும், 10,000 பெண்களும் ஒரே வார்த்தையை எல்லோரும் சொன்னாலாம். என்னமா சொன்னாளுங்கிறார் வால்மீகியே. இன்றைய தினம் பட்டாபிஷேகம் ஆகி நீங்க யானை மேல ஊர்வலமா வரப்போறேன். குஞ்சர சாஷ்டிகாயனகான்னு 60 வயதான யானை, பட்டத்து யானை, அது மேல வன்கூட பிடிச்சு ஊர்வலம் வருவேள். வாத்திய கோஷம், வேத கோஷத்தோட உலகங்கள் எல்லாம் ஆனந்தப்பட போறது. ஆனாலும் ஒரே ஒரு ஜீவன் படும் ஆனந்தத்துக்கு அளவில்லை, தாங்க மாட்டாள் நாளாம். யாருன்னு சுவாமி இப்படி நிமிந்து பார்த்தாள். அத்தனை பெண்களும் ஏகரூபமா சொன்னாளாம். நூனம் நந்ததிதே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்யம் ராஜ்யமவஸ்திதம். நூனம் நந்ததிதே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்யம் ராஜ்யமவஸ்திதம். அம்மா கௌசல்யப்படும் ஆனந்தத்துக்கு அளவில்லை, தாங்காது நாளாம். சுவாமி ஆனந்த கண்ணீரை கொட்டிவிட்டாளா.
அம்மா என்கிட்ட வச்சிருக்கிற அன்பை அயோத்தியில் உள்ள பெண்கள்லாம் அளவெடுத்து வச்சிருக்காளே, என்ன ஆச்சரியம்னு. இன்னொரு வீதியில ரசத்துல சுவாமி போற போது ஸ்திரீகள் எல்லாம் புஷ்பத்தை ராமன் மீது வாரி அரைச்சுவிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள மகாபாகியசாலினி சீதையாக்கம், ராமன பர்த்தாவா அடைஞ்சாலே, ராமனுடைய பக்கத்தில் அமரும்படியான பாக்கியத்தை அடைஞ்சாலே, ஜென்மாந்தரத்துல சுமங்கலிகளையும் தம்பதிகளையும் பூஜை பண்ணியிருக்காள் அவள். நிறைய மஞ்சளையும் குங்குமத்தையும் புஷ்பத்தையும் தாம்பூலத்தையும் பட்டு வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்திருக்காள். அந்த புண்ணியம் தான் நல்ல பர்த்தாவா அடைஞ்சிருக்காள்ங்கிறாளாம். இப்படி சொல்றாளாம். சீதாம் ஸ்ரீமந்தினீம் வராம் அமன்யந்தஹிதானார்யः ராமஸ்ய ஹ்ருதய ப்ரியா தயா சுசரிதம் தேவ்யா புராணம் மஹத்தபः ரோஹிணீ பிரசசாங்கேன ராமசம்யோகமாபயா. ரோஹிணி சந்திரன பர்த்தாவை அடைஞ்சா போல அடைஞ்சாளேங்கிறாள். 27 நட்சத்திரமும் சந்திரனுடைய பத்னிகள். ஆனாலும் ரோஹிணிட்ட ரொம்ப பிரியம் சந்திரனுக்கு. அதனால பாக்கி பத்னிகளா அநாத ரோஹிணி விட்டார். அதனாலதான் அவருக்கு க்ஷயரோகம் வந்துடுச்சு, ராஜயட்சமா டிபி.